கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 109 சங்கீதம் 31வது வசனம். சங்கீதம் 109 வசனம் 31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான வசனம் தாவீதின் மூலமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வசனத்தினுடைய எளிய விளக்கம் என்னவென்று சொன்னால், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகின்ற அல்லது தீங்குகளை செய்யும்படியாக எத்தனிக்கின்றதான மக்கள் இன்றைக்கு ஒரு எளியவன் மீது, ஒரு சிறுமையானவன் மீது பலவிதமான தீங்குகளை, துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக எழும்பி பலவிதமான காரியங்களை செய்கின்ற மக்கள் இருக்கிறார்களே, அவர்களின் கைக்கு தப்புவிப்பதற்காக அந்த எளிமையான, அந்த வாயில்லாத ஒரு பூச்சாக நிற்கின்ற அந்த விக்டிம் என சொல்லக்கூடியதான பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பக்கத்தில் கடவுள் நிற்பார் என்று எழுதியிருக்கிறது. எளியவர்களுக்காக வழக்காடுவதற்கு ஒருவரும் பக்கத்தில் வரவே மாட்டார்கள். சற்று முன்பதாக ஒரு செய்தியை நான் பார்த்தேன். சென்னையில் நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு என்ன, ஒரு வசதி படைத்த ஒரு அரசியல் தலைவரின் மகள் என்ன செய்கின்றால், ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்து சாலை உயரத்தில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறதான ஒருவரை ஏற்றி கொன்று விடுகின்றார். அந்த மனிதன் மிகவும் ஏழை, ஒரு 22 வயது நிரம்பிய ஒரு வாலிபன். அது ஏழை பின்புலத்திலிருந்து வருகின்ற ஒருவன். ஆனால் அங்கே என்ன நடக்கின்றது அந்த விபத்திற்கு பிறகு என்றால், அந்த எளிய மக்களுக்காக நின்று பேசுவதற்கு ஒருவருமே அங்கே இல்லை. அங்கே பணக்காரர்கள் தங்களுடைய வசதிகளை, தங்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி இந்த ஏழை மக்களுக்கு அந்த தீங்கை செய்துவிட்டு அவர்கள் கடந்து செல்லுவதை செய்தியிலே பார்த்தேன். ஆமாம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நேரடியாக அப்படிப்பட்டதான விபத்து போன்ற காரியங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். வேறு விதங்களிலே திட்டமிடப்பட்டு இன்றைக்கு பலரை பல விதங்களிலே தாக்குகின்ற, ஏமாற்றுகின்ற, வஞ்சிக்கின்ற பெரிய பெரிய மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எளியவர்கள் அவர்களை எதிர்த்து போராட முடியாதபடிக்கு, ஏனென்று கேட்கக்கூடாது முடியாதபடிக்கு, அல்லது அப்படி கேட்டாலும் அவருக்கு உரிய விளக்கங்களோ பதில்களோ வர முடியாதபடிக்கு எளியவர்கள், எங்களுக்கென்று யாரும் இல்லை, எங்களுடைய தலையெழுத்து இதுதான் என்று கடந்து போகின்றதான மக்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான தீங்குகளை செய்ய நினைக்கின்ற மக்களின் கைகளில் இருந்து இந்த எளியவர்களை காப்பாற்றும்படிக்கு கடவுள், அல்லது நியாயம் செய்யும்படிக்கு கடவுள் அவருடைய வலது பக்கத்திலே நிற்பார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் கூட நமக்கென்று எந்த விதமான அதிகாரம் இல்லாமல், நாம் செய்யாத பிழைகளை, செய்யாத குற்றங்களை நாம் சுமந்து கொண்டு இன்றைக்கு ஒருவேளை நாம் பலவிதமான தீங்குகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நமக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லையே என்ற ஏக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை மனிதர்கள், சக மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள் அல்லது அரசாங்கம் நமக்கென்று வாதிடுவதற்கு, நமக்கு பக்கத்தில் நிற்பதற்கு, உதவி செய்வதற்கு வராமல் போகலாம். ஆனால் அவர் சகல அதிகாரம் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள், நீதி செய்கின்ற ஆண்டவர், நீதியே உருவான கடவுள் நம்முடைய வலது பக்கத்தில் நம்மோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் நீதி செய்வார்,
அவர் நியாயம் செய்வார், அவர் வழக்காடுவார், அவர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். வேதத்தில் நீங்கள் அநேக மக்களை பார்க்க முடியும். எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ அங்கே கடவுள் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அந்த ஏழை எளிய மக்களுக்கு மகத்துவமான காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் நிச்சயமாக அப்படி செய்ய போகிறார். கவலைப்படாதிருங்கள். ஒரு நாள் நீதி விளங்கும்படி கர்த்தர் நம்முடைய பக்கத்திலிருந்து நமக்காக வழக்காடுவார், நீதியை நிலைநாட்டுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து வேண்டிய எல்லா கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.